கென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த படம் இப்படிதான் வரப்போகுதுன்றத வந்துட்டு ஒரு மார்க் ஷூட் ஒன்று எடுத்துட்டாரு. இந்த படத்துல வந்துட்டு அந்த ஹோல் கேங் தான் வந்துட்டு ஒரு தெரியுது. ஓகே, நான் ஜெயிலர் பார்ட் 1ல தான் வந்துட்டு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து அங்க இருக்கிற ஆக்ஷன் நான் ஒருத்தர் வந்துட்டு கால் பண்ணி ஒன்று நான் வந்துட்டு சம்பளத்துக்காக வேலை பார்க்குறதுக்காக ஓகே அப்படின்னு வரப்பதான் வந்துட்டு எஸ்கேனை தான் பார்த்துட்டு வெல்கம் டு தி ஷோ சினி ஸ்பாட். முதலில் நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட ஷோல ஆக்டர் சரத் தான் வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? சூப்பரா இருக்கேன். யூத் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, யூத்குள்ள எப்படி போனீங்க அண்ட் கென் அண்ட் கேங் டைரக்ஷன் இருக்குல்ல, சரி எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? யூத்குள்ள நான் எப்படி போனேன்னா வந்துட்டு லப்பர் வந்து பார்த்துட்டு கென் கூப்பிட்டாரு. அது வச்சுதான் லப்பர் பந்து மூலியமா தான் நான் யூத்குள்ள போனேன். ஓகே, கென் அண்ட் கேங் அவங்க வந்துட்டு ஒரு ஃபன்னான கேங். ஓகே, என்னோட காலேஜ் மேட்ஸ் அண்ட் ஸ்கூல் மேட்ஸ் அவங்க தான் யூத் அண்ட் கேங். ஓகே. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக தான் போனுச்சு. ஏன்னா லைக் படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. எப்படின்னா ரொம்ப இந்த வயசுல இவ்வளோ சினிமாட்டிக்காக அந்த படத்தை எடுக்க முடிஞ்சது ஒன்று. அதை தாண்டி படம் ஜாலியாகவே மூவ் ஆனிச்சு. லிட்டரலாக எங்கேயுமே என்னடா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்துன்னு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் கேரக்டர் உள்ள வரதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒரு சீனை சொல்லி எனக்கு இந்த சீன் இப்படி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல, எனக்கு அந்த விஷயத்த சொல்லுங்க. கென் எப்படி உங்கள்கிட்ட வேலை வாங்கினாரு? கென் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த படம் இப்படிதான் வரப்போகுதுன்றத வந்துட்டு ஒரு மார்க் ஷூட் ஒன்று எடுத்துட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எடுத்துட்டாரு. அதை போட்டு காட்டிதான் வந்துட்டு கேமராமேன் ஆகட்டும் இல்லை எங்கள்கிட்ட ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வீடியோ காட்டிதான் வந்துட்டு அண்ணா இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல தான் அவங்க இருக்கணும் சொல்லி அந்த வீடியோ காட்டிதான் வந்துட்டு கேட்பாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, லைக் நம்மளுடைய இல்ல இதை கொஞ்சம் மாத்திக்கலாமா, இந்த விஷயங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படிங்கறத எடுத்துக்கிறாரா? சொன்னா எடுத்துக்கிட்டாரா? கண்டிப்பா. அதெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு இதை மட்டும் நான் கொஞ்சம் மாத்தி இப்போ ட்ரை பண்றேன், நீ எதிர பாரு அப்படின்னு சொன்னா ஓகே நான் பண்ணுங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எந்த சீனுக்கு சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த சீனுக்கு அது மாதிரி கொஞ்சம் சொன்னீங்க? நெட் சென்டர் சீன் இருக்குல்ல. ஆமா, நெட் சென்டர் சீன் வந்துட்டு கனகா வந்துட்டு மெசேஜ் பண்ண உடனே பண்ண மாட்டாளா அப்படிதான் இருக்கும் அதுல. ஆனா நான் வந்துட்டு நான் சொல்லிட்டேன், ஏன் ஆள் மெசேஜ் பண்ண மாட்டாளா அந்த ஒரு இது மாத்துறப்போ வந்துட்டு ஆனா இது நல்லா இது போல பண்ணிக்கலாம், மெசேஜ் பண்ண உடனே பண்ணாது அது இதுன்னு சொன்னாது. அது அந்த இடத்துல வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலா அது கொஞ்சம் லைவாவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதாச்சமா அப்படிதானே பேசுவோம். அதுக்காக மாத்திரதால எதாச்சியா எப்படி பேசுவோம் அது வந்துட்டு டைலாக்கா வந்துட்டு வேற மாதிரி வரும். அது மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாரா, ஏன் இப்படி பண்ணிருக்கா அந்த மாதிரி இருக்கும். அது இதுன்றது வந்துட்டு டைலாக்ல இருக்காது. நான் அதுக்கப்புறமேட்டு ஏன் வாழ் மெசேஜ் பண்ணாது அது அப்படின்றது வந்துட்டு நான் சொன்னேன். ஓகே, அது ஓகே நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். ஓவராலா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டேக் அவேவா இருக்கும்ல, ஒரு படம் முடிச்சு நம்ம வெளில வரும்போது அந்த படத்துல நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேக் அவேவா எடுத்து வந்திருப்போம். சோ இந்த படத்துல என்ன டேக் அவே இருந்துச்சு? இந்த படத்துல வந்துட்டு அந்த ஹோல் கேங் தான் வந்துட்டு ஒரு பெரிய இது. ஓகே, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்ன்றப்போ வந்துட்டு எல்லாமே ஈஸியா அட்டாச் ஆயிட்டாங்க. ஓகே, அவங்க கூட பழகினதெல்லாம் வந்துட்டு இன்னமும் வந்து ஒரு நல்ல மெமரியா வந்துட்டு நான் வச்சுக்கேன். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட இருந்துட்டு வெளில வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நைஸ். சிம்பு சார் என்ன சொன்னாங்க? போய் பார்த்தீங்க, என்ன சொன்னாங்க? ஏன்னா எனக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தலைவர் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காப்ல அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு. நீங்க சொல்லுங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. உங்களை பத்தி என்ன சொன்னாங்க? லைக் ஓவராலா என்ன சொன்னாங்க? சிம்பு சார் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் பார்த்து எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ அந்த படத்தை எடுத்தீங்க. ஓகே, ஏன்னா நான் அவரு வல்லவன் படம் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு. பட் அதை தாண்டி நீங்க இந்த வயசுல எப்படி நீங்க எடுத்தீங்க, அது அந்த டைம்ல அது ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. பட் இது இப்ப நீங்க அசால்ட்டா எடுத்துட்டீங்க, எப்படி எடுத்தீங்க அப்படின்ற ஒரு இதுதான். ஓகே, ஓகே. என்கிட்ட வந்துட்டு நீ நல்லா பண்ணிருக்க, உனக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு, பார்த்து மேல கதையை பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டா பண்ணு
ஓகே. உனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ். ஏன்னா இவ்வளவு தூரம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மகிட்ட கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாதான். நைஸ். அது ஆனா போகும்போது ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும்ல, லைக் சிம்பு சார் இவ்வளவு ஒரு கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை வந்து நம்ம போய் பார்க்க போறோம் அண்ட் ப்ரிப்பேர்லாம் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் பண்ணீங்களா? என்ன பேச போறோம், என்ன பண்ண போறோம்? நாங்க ஒரு இது பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணலாம் தேங்க்யூ இப்பெல்லாம் சொல்லிட்டு போனா வந்துட்டு அந்த இடத்த போயிட்டு எதுவும் பேச முடியல. என்ன அவ்வளவு பெரிய பேசிட்டு இருக்கப்போ வந்துட்டு எதுவும் பேச முடியல. ஓகே ஓகே சூப்பர். அப்படியே லைக் நம்ம யூத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா லப்பர் பந்து, டான், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கெரியருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டானோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. லைக் சிவகார்த்திகேயன் சார் கூட ஒர்க் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த ஃபேஸ் ஆஃப் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்களேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்கேன் ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருந்து தான் வந்துட்டு அண்ணன் தான் வந்துட்டு இவன் இந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் சொன்னாரு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு டான் பண்றது. அங்க போனா வந்துட்டு ஏன்னா அங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்றதால வந்துட்டு எல்லாருமே எனக்கு நல்லா பழக்கம் வந்துட்டு அந்த வருஷத்து அப்படி ஜாலியா போச்சு. புரியுது. அங்க போயிட்டு நம்ம கெமிஸ்ட்ரிக்காக யோசிக்க தேவையில்ல, எதுக்குமே நான் வந்து பயப்பட தேவையில்ல. எது இருந்தாலும் வந்துட்டு போயிட்டு நான் இடம் போயிட்டு பண்ண சொன்னாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டு நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே ஓகே. டான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கும்ல, எனக்கு அதை சொல்லுங்களேன். எல்லாரும் பார்த்தா வந்துட்டு டான் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டு நேரடி என்கிட்ட வந்து கேட்கவும் பின்னாடி அந்த படத்துல பண்ணாரு அந்த படத்தை அப்படின்றப்ப எனக்கு வந்துட்டு ஜாலியா இருக்கும். ஓகே ஓகே. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது எதுக்காக தான் அப்படி. ஆமா, அது ஒண்ணு. பிளஸ் வந்துட்டு பரவாயில்லையே நம்மளே 4 பேருக்கு தெரியுது. ஓகே. அந்த மொமெண்டே ஒரு மாதிரி சரியில்லான ஜாலியா இருக்கும். சூப்பர் சூப்பர். அப்படியே லவர் பந்துக்குள்ள வருவோம். ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட், அதுக்குள்ள ஒரு கேளிக்கையான ஒரு பர்சன். சோ அந்த கேரக்டர் பத்தி சொல்லுங்க. அதுக்காக என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க, எப்படி லைக் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்திருக்கும்ல. லப்பர் பந்துக்குள்ள நான் போனது வந்துட்டு எங்க ஆபீஸ்ல வந்துட்டு ராகுல் அண்ணா இருக்காரு. ராகுல் அண்ணா வந்துட்டு இபி எக்ஸ்ட்ரா சிபி, அவரு தான் வந்துட்டு என்ன லப்பர் பந்துல ரெஃபர் பண்ணாரு. ஓகே. சோ அப்படி உள்ள போனாங்க. அவருடைய டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? தமிழ்நாடு டைரக்ஷன் சூப்பர். ஏன்னா வந்துட்டு அவருமே வந்துட்டு டயலாக் அப்ப சொல்லி அழகா அவரே சொல்லி கொடுத்து டயலாக் வாங்கிட்டு. ஓகே. ரிபல், அது ஆக்சுவலா ரிபல் வந்து லைக் அந்த பேருக்கு ஏத்த ஒரு படம் தான். அதுக்குள்ள நிறைய விஷயங்களை உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ள சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுவும் சூப்பர். நான் அங்கேயும் வந்துட்டு எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸு, என்னோட எல்லாமே வயசுல பெரியவங்க தான். ஆனா வந்துட்டு அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே. எல்லாருமே வந்துட்டு மாமா மச்சான் அந்த மாதிரி போற இடம்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் கேங் செட் பண்ணிடுறது. ஜாலியா இருக்கும். அவங்க கூட எல்லா இடத்துக்குமே வந்துட்டு என்ன கூட்டு போவாங்க. எல்லாமே ஜாலியா போயிட்டு சுத்திட்டு வருவோம். அங்க அது ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருக்கோம், நாங்க ஒரு பக்கம் சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. பரவாயில்லையே, சூப்பர். இப்ப ஜெயிலர் 2க்குள்ள வருவோமா? ஜெயிலர் 2 சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சது? ஃபர்ஸ்ட் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க, அந்த ஒரு ரிசீவிங் ஒண்ணு இருக்கும்ல, நீங்க ஜெயிலர் 2ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். சோ அந்த ரிசீவிங் மொமெண்ட் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? அது வந்துட்டு நான் ஜெயிலர் பார்ட் 1ல தான் வந்துட்டு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்க இருக்கிற நான் ஒருத்தர் வந்துட்டு கால் பண்ணி உன்னை செலக்ட் பண்ணிட்டாங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஓகே. சோ அப்படிதான். ஆமா, சூப்பர். எப்படி என்னால வந்துட்டு நம்பவே முடியல. ஜெயிலர் 1ல ஆடிஷன் பண்ணோம், இங்க வந்துருக்கு. அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியான இதுதான். ஓகே. ஏன்னா வந்துட்டு ரஜினி சார் படம் பண்றோம், என்ன இருந்தாலும் பரவாயில்ல பண்ணிடலாம், எந்த பரவாயில்ல. கரெக்ட். ஏன்னா வாழ்க்கையில ஒரு டைம் தான் ஒரு சிலது கிடைக்கும். ஆமா. அதனால வந்துட்டு அந்த மூமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. எனக்கு டயலாகே இல்லாலும் பரவாயில்ல, நான் வந்து நின்னுறேன். நைஸ் நைஸ் நைஸ். ஏன்னா அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே ஆக்சுவலா ஜெயிலருடைய எண்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கும். அதோட லீடு கொடுத்து ஒரு ப்ரோமோ ஒண்ணு வருது, தலைவன் அப்படி தூக்கி போட்டு நடக்கிற ஷாட்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தலைவையா என்னைக்கா தான் சூப்பர் ஸ்டார் இவர் தாயா அப்படிங்கிற ஒரு லைக் ஸ்பாட்ல பார்த்துருப்பீங்களா தலைவர் ஆக்ட் பண்றது. எனக்கு அதை சொல்லுங்களேன், அது எப்படி இருந்துச்சு? பாக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நடந்து வந்தாலே மாஸ்டா. ஏன்னா ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கோம், என்னன்னா ஸ்பாட்ல வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருப்பாரு, கூட நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சிருப்பாரு. நீங்க சொல்லுங்க, அது எப்படி இருந்துச்சு? அந்த கம்ஃபர்ட்டை உருவாக்குறது இருக்குல்ல,
எனக்கு அதை சொல்லுங்க. அவர் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவங்க கூட நடிக்கிறப்போ யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. ஷார்ட் அப்போ கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுவாரு. இல்லாதப்போ அழகா ஒரு சேர் போட்டு அழகா உட்காந்துட்டு அவங்களுக்கு என்னோட யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம அவர் பாட்டு சைலண்டா இருப்பாரு. ஓகே ஓகே. ஃபேஸ் ஆஃப் நடிக்கும் போது சில டேக்ஸ் எல்லாம் போயிருக்கும்ல, சோ அப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பயமா தான் இருந்துச்சு. என்னால ஒன்னும் வாங்கக்கூடாது. அதுதான் சொல்றேன். அது ரொம்ப கான்சியஸாவே நடிக்கணும், எமோஷனையும் கேரி பண்ணணும், இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குல்ல, அதை எப்படி பண்றீங்க? இல்ல எனக்கு இப்ப காட் கிரேஸ் எனக்கு வந்துட்டு அவர் கூட ஃபேஸ் டு ஃபேஸ்ன்றதே இல்ல. பட் வந்துட்டு என்னால எந்த ஒரு 1 hour வரக்கூடாதுன்றதுல வந்துட்டு நான் 100% பார்த்து நெல்சன் நாங்க வந்து மைக்கு கேட்பாரு. ஏன்னா வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் 1 hour வாங்கினாருன்னா வந்துட்டு அவ்வளவுதான். ஐயோ என்ன நடக்கும் போதுன்னு தெரியலையே, நம்மளால மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் ஆயிடும்ல, மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அதனால வந்துட்டு நான் பார்த்து ரொம்ப இது பண்ணுவேன். சூப்பர். ஜெயிலில் உங்களை என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதுல பெருசா இருக்காது, பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வருவீங்க. ஓகே. ஏன்னா அதுல மோஸ்டா வந்துட்டு எனக்கு டைலாக்ஸ் அது போல எதுவும் இருக்காது, ஒரு மொமெண்டா இருக்கும். அது எனக்கு ஒரு பெரிய மொமெண்ட். சூப்பர் 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 சூப்பர். ஏன்னா உங்களோட எல்லா படங்கள்லயுமே லைக் டைலாக் இருக்கும், சீன்ஸ் அதிகமா இருக்குங்கிறத தாண்டி நீங்க வரக்கூடிய ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகா ஓன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த மாதிரியே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஜெயிலர்லயுமே. ஏன்னா ஜெயிலர் 1 வந்து என்ன மாதிரி இங்க பர்ஃபார்ம் பண்ணிச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜெயிலர் 2ல என்ன குக் பண்ணிட்டு இருக்காரு நெல்சன் அண்ணா? எந்த அளவுக்கு குக் பண்ணிட்டு இருக்காரு? அது படம் ரிலீஸ் பண்ணீங்களே நெல்சனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? லைக் சொல்றீங்க ஜாலி, ஏன்னா நான் ப்ரோமோலாம் பார்க்கும்போது அவ்வளவு ஜாலியா இருக்காரு, கவுண்டர் மேல கவுண்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு மனுஷன்? நீங்க வீடியோல பாக்குற மாதிரிதான் டீம். லைக் என்னன்னா அவரு லைக் விஜய் டிவில வந்து ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அந்த டைரக்ஷனுக்கும் இந்த டைரக்ஷனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும்ல. சோ ஒரு டீமை லீட் பண்றதுல நெல்சன் எப்படி? அவங்கவுங்களுக்கான வேலை என்னவோ அதை கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்டு அவர் ஆன் ஸ்கிரீன்ல சார் என்ன பண்றாருன்றது மட்டும் தான் அவரோட போக்கஸ். ஓகே ஓகே. அதுல மட்டும் ஒரு கான்சியஸா இருப்பாரு. அதே டைம்ல அந்த ஃப்ரேம்குள்ள என்ன நடக்குதுன்றத அவர் வந்துட்டு பார்த்து அந்த இடத்த மட்டும் கரெக்ட் பண்ணாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள வரப்போறதா வந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா நிறைய ஆர்டிஸ்ட கேமியோல? அதெல்லாம் வந்துட்டு நீங்க படம் பாக்குறப்பதான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். புரியுது, ரொம்ப சொல்லக்கூடாது. அப்புறம் வேற போன் வந்து கேட்பாங்க எங்கிறீங்களா, எது வரைக்கும் நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு ஏதாவது லிமிடேஷன்? அதெல்லாம் இப்ப நான் சொன்னதே வந்துட்டு அவுட் ஆஃப் லிமிட் தான். ஓகே. சோ இப்ப உங்களுக்குள்ள வருவோம். சரத் அப்படிங்கிறவரு படம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அப்படி நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள்னா அது மாதிரி படம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி? நான் ஒரு ஆபீஸ் பாய். அதுக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக். எங்க? நான் பாண்டிச்சேரியில மெக்கானிக். என்ன மெக்கானிக்? டூ வீலர் மெக்கானிக். அதுல இருந்து அப்படியே சினிமாவுக்குள்ள வரணுங்கிற ஆசை எப்படி வந்துச்சு? நான் வந்துட்டு சம்பளத்துக்காக வேலை பார்க்கறதுக்காக வந்தேன். ஓகே. அப்படின்னு வரப்பதான் வந்துட்டு எஸ்கேனை தான் பார்த்துட்டு இவனோட கேரக்டர் நல்லா இருக்கு, இவன் இந்த படம் பண்ணா நல்லா இருக்கும், இந்த ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அண்ணன் தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா நீங்க எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆபீஸ் பாயா இருக்கும்போது அண்ணன் பிக் பண்ணதுதான். பட் ஆனா இது லைக் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல நம்ம கொடுக்கறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படி சொல்லும் போது? அந்த இடத்துக்கு நான் சூட்டபிளான ஆளான்றது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே. பட் அதுக்கு அடுத்து வந்துட்டு சுபிசர் என்கிட்ட கரெக்டா வேலை வாங்கிட்டாரு. கரெக்டா நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணாங்க. அவங்க அசிஸ்டன்ட் எல்லாமே கைட் பண்ணி ஓகே இப்பெல்லாம் பண்ணணும் இப்பெல்லாம் பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க. நைஸ் நைஸ். ஏன்னா ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கும் ஸ்கிரீன்ல பேசுறதும் ஸோ இந்த விஷயங்களுக்கும் நேர்ல நீங்க பேசுறதும் நேர்ல பாக்குறதும் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அது கேமரா ஸ்கிரீன் படம்னா மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள வருவீங்களா? அப்படிலாம் இல்ல, அப்படிதான் இருப்பேன். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு படம் பண்ணிட்டோம், அந்த படம் எப்ப வருது இதெல்லாம் தாண்டி வீட்டுல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. உங்க படம் வெளியாகுது, வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃபேமிலி சைடுல வீட்டுல இருந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு